உலகத்தை இணைக்கிற ஒரு புது தொழில்நுட்பத்தை பாருங்க. இது நம்ம வாழ்க்கையே மாத்த போகுது. ஃப்ரீ மைனிங் விட்டுறாதீங்க. ஃபியூச்சர் இன்டர்லிங்க் ஃப்ரீ மைனிங் பாயிண்ட் ITLX வாலெட் லான்ச் சூன். இப்போ நம்ம இன்டர்லிங்க் மைனிங் சிஸ்டத்தை தெளிவாக பார்க்கலாம். எப்படி வேலை செய்யுது, என்னென்ன பெனிஃபிட், இது உண்மையிலே ஒரு குளோபல் மூமெண்டா, ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது. இன்டர்லிங்க் இஸ் குளோபல் மூவ்மெண்ட். இப்போ யாரெல்லாம் இன்டர்லிங்க்ல டைப் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட டைப் அண்ட் ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE, இந்த இன்டர்லிங்க் நெட்வொர்க்கை இவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அது முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு 20 மில்லியன் பேக்கப் ஃபண்ட் இருக்கு. அது யார் மூலியமா? கூகுள், குவாண்டம் வேர்ல்டு வெஞ்சர்ஸ், ஆல்ஃபா மூன் கேபிட்டல், இவங்க எல்லாருமே இன்டர்லிங்க் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்றாங்க. சரி, ஓகே, இப்போ இன்டர்லிங்க் நெட்வொர்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஃபர்ட்லெஸ் டேப் டு மைன். இன்டர்லிங்க்ல ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றது எஃபர்ட்லெஸ் டேப் டு மைன். ஹெவி ரிக்ஸோ, GPUஸோ, ACIC மிஷின்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் மொபைலை ஓபன் பண்ணி ஒரு டேப் பண்ணா போதும், உங்களோட மைனிங் ஸ்டார்ட் ஆயிடும். எவ்ரி 4 hours நீங்க டேப் பண்ணி உங்களோட ITLG டோக்கனை கிளைம் பண்ணிக்கலாம். அதனால மைனிங் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்யர்டு. இன்டர்லிங்க் மைனிங்ல பெரிய முக்கியமான விஷயம், இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா பாருங்க, ட்ரெடிஷ்னல் மைனிங்ல பிட்காயினுக்கு அதிகப்படியான மிஷின்ஸ் தேவை, அதிக எலக்ட்ரிசிட்டி பில் தேவை, செட்டப் காஸ்ட் தேவை. ஆனா இங்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலையும் இங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன் ஈவன் உங்க தாத்தா பாட்டியில கூட இதுல ஜாயின் பண்ணி மைனிங் பண்ண முடியும். ஏன்னா இவங்க பண்ற நெட்வொர்க் கவர்னன்ஸ் அண்ட் டோக்கன் எக்கானமிக்ஸ் டிசைன் அப்படி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லி மைனிங், ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். இவங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி மைனிங் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மைனிங்ல 2 டைப் இருக்குது. அதுல POW, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அதிக எனர்ஜி அதிக மிஷின் வச்சு பண்றது, எக்ஸாம்பிள் பிட்காயின் மைனிங். ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், அதாவது POC. இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த குளோபல்ல உள்ள எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஹெவி மிஷின்ஸ் இல்லாம பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாராலையும் ரிவார்ட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். இதனால இது லாங் டேர்ம் அடாப்ஷன் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அடுத்த முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, பில்ட் இன் வேலட் செக்யூரிட்டி, நான் கஸ்டோடியன். நீங்க மைன் பண்ணக்கூடிய ITLG டோக்கன்ஸை எங்க ஸ்டோர் ஆகும் யோசிச்சிருக்கீங்களா? இன்டர்லிங்க் ஆப்ல ஆல்ரெடி பில்ட் இன் நான் கஸ்டோடியல் வேலட் இருக்கு. ஸோ வேலட்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 2 டைப்ஸ் இருக்குது. கஸ்டோடியல் வேலட், நான் கஸ்டோடியல் வேலட். அதாவது கஸ்டோடியல் வேலட் அப்படின்னா, நீ ஏர்ன் பண்ற இந்த மைனிங் ரிவார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த நெட்வொர்க்ல நீ ஏர்ன் பண்றீங்களோ அவங்களே உங்க அந்த மைனிங் டோக்கன்ஸை சேஃபா வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. இது தேர்ட் பார்ட்டி கையில இருக்கும். இது நான் கஸ்டோடியல் வேலட் அப்படின்னா, இதுக்கு ஓனர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தான். இது நம்மளோட வேலட், நம்மளோட பெர்மிஷன் இல்லாம ஈவன் கம்பெனியால கூட அந்த வேலட்ல என்ட்ரி ஆக முடியாது. ஏன் நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரெக்கவரி பிரேஸை மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளாலேயே ரெக்கவரி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நம்ம தான் ஓனர். இதுக்கு பேக்கப் பண்ற வழிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மெமோனி கீஸ், பிரைவேட் கீஸ், ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்க பேக்கப் பண்ணிக்கலாம். சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா, நான் கஸ்டோடியல் அப்படின்றது நம்ம தான் ஓனர், நம்ம கையில தான் இருக்கும். கஸ்டோடியல் வேலட் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி கையில இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, பூஸ்ட் யுவர் ஏர்னிங்ஸ் வித் ரெஃபரல்ஸ். இது எல்லா பிளாட்ஃபார்ம்ல உள்ள மாதிரி தான். இன்டர்லிங்க்லயும் ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்க ரெஃபர் பண்ணும்போது மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம லீடர் போர்ட்ல நம்ம பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனுடைய பாயிண்ட்ஸை பொறுத்து நமக்கு USDT ரிவார்ட்ஸா கிடைக்கும். ஸோ இதனால தான் சொல்றேன், இது ஒரு குளோபல் மூவ்மெண்ட் அப்படின்னு. இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு தெளிவான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாம ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமானது, இன்டர்லிங்க் பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.